சரித்திர நிகழ்வுகளும் சத்தியமும் அந்த தொடர் செய்தியிலே நாம் இன்றைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு தேவனுடைய ஆசீர்வாதம், காட்ஸ் பிளெஸிங். தேவன் தமது கிருபையினாலே இலவசமாய் ரட்சிக்கிறார். ரட்சிக்கப்பட்ட ஒருவர் தேவருக்கு நன்றியுள்ள இருதயத்தோடு அவர்கள் வாழ்வது அவசியம். ரட்சிக்கப்பட்ட ஒருவர் நன்றியுள்ள இருதயத்தோடு வாழும்போது அவர்களுக்கு சோதனைகள் வரும். சோதனைகள் மத்தியிலும் அவர்கள் விசுவாசத்தினாலே சோதனைகளை வெற்றி கொள்ள மேற்கொள்ள முடியும் என்பதை நாம் கடந்த செய்திகளில கவனித்தோம். அப்ப விசுவாசத்துடன் கூடிய கீழ்ப்படிதலினாலே நீங்கள் சோதனைகளை மேற்கொள்ளும் போது உங்களுக்கு அதனுடைய பலனாக தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் என்ன பண்ணுவீர்கள்? பெற்றுக்கொள்வீர்கள். இப்ப இஸ்ரவேலர்கள் எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்தும் பார்வோன் மற்றும் அவனுடைய படையிடமிருந்தும் அவர்கள் விடுதலை பெற்றிருந்தனர். அவர்கள் நன்றியுள்ள இருதயத்தோடு மோசேயுடன் கூட அவர்கள் தேவனை புகழ்ந்து உயர்த்தி பாடினர். சிவந்த சமுத்திரத்திலே அவர்கள் பிரயாணப்பட்ட அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை கடந்து சூர் வனாந்தரத்திலே புறப்பட்டு 3 நாள் அவர்கள் தண்ணீர் என்று நடந்து மாராவுக்கு வந்து சேர்ந்தனர். மாராவினுடைய நீர் கசப்பாக இருந்தது, அதுக்கு குடிக்க கூடாததாக இருந்தது. ஜனங்கள் மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்தனர். எண்ணத்தை குடிப்போம் என்று அவர்கள் கேட்டனர். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை தண்ணீரில் போட்ட உடனே அந்த கசப்பான தண்ணீர் மதுரமாக மாறிற்று. தேவன் அவர்களுக்கு அங்கே ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து அவர் கட்டளைக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நான் உன் பரிகாரியாக கர்த்தர் என்று சொல்லி முடித்திருந்ததை நம்ம யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல நம்ம கவனிக்கிறோம். இது வரைக்கும் தான் இன்னைக்கு காலையில இருந்து பார்த்துருக்கோம். கரெக்டுங்களா? ஓகே. அப்ப தேவனுடைய ஆசீர்வாதமாக இருக்கக்கூடிய இந்த வசனங்களை நம்ம வாசிக்கலாம். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை யாராவது சத்தம் உயர்த்தி வாசிங்க. பின்பு அவர்கள் ஏலிமுக்கு வந்தார்கள். அங்கே 12 நீரூற்றுகளும் 70 பேரீச்ச மரங்களும் இருந்தது. அங்கே தண்ணீர் அருகே பாளையம் இறங்கினார்கள். ஒரு கேள்வியோட கூட இந்த செய்தியை நான் துவங்கலாம் என்று நினைக்கிறேன். ஓகேங்களா? இப்ப எகிப்தியருக்கு 10 வாதைகள் மூலமாக எகிப்தினுடைய தேவர்களையும் பார்வோனையும் எகிப்தியரையும் தேவன் நியாயம் தீர்த்து தமது வல்லமையுள்ள கரத்தினாலே இஸ்ரவேல் ஜனங்களை பஸ்கா இரவிலே மீட்டெடுத்த ஜனங்கள் சிவந்த சமுத்திரத்தை கடக்கும் போது பார்வோனும் அவனுடைய படையும் பின்தொடர்ந்தது. ஆனால் தேவனுடைய பாதுகாப்பினாலே இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த கடலை கடந்து வெளியே வந்துட்டாங்க. பார்வோனும் அவனுடைய படையும் கடலாக அந்த நீரலாக மூழ்கடிக்கப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். இப்ப வெளியே வந்த அந்த ஜனங்கள் டைரக்டா தேவன் ஏலிமுக்கு கூட்டிட்டு போயிருக்கலாம். கரெக்டா? ஏன் மாறா வழியா போயிட்டு ஏன் ஏலிம் வராங்க? இதுதான் கேள்வி. தேவனுக்கு நல்லா தெரியும். அவருடைய வல்லமையில கரத்தை காண்பிச்சாரு. அவருடைய மகத்துவத்தை பார்த்திருக்காங்க. அவருடைய அற்புதத்தை பார்த்திருக்கிறாங்க. சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிளந்தாரு. பார்வோனுடைய அவனுடைய படைகளையும் அதை மூழ்கடிக்க செய்தாரு. தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக யுத்தம் பண்ணாரு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் தேவனுக்கும் மத்தியஸ்தரா தேவன் மோசேயை தலைவனாக ஏற்படுத்தினாரு. டைரக்டா அவங்க ஏலிம் வந்திருக்கலாமே. ஏன் மாராவின் வழியாக 3 நாள் வனாந்திரம், அப்புறம் மாராவின் வழியாக ஏன் ஏலிமுக்கு வர வேண்டும்? இப்ப தேவன் பாத்தீங்கன்னா இயல்பாகவே ஆசீர்வாதத்தை தருவது தேவனுடைய பண்பாக இருக்கிறது. தேவன் தாம் 6 நாட்களில் சிருஷ்டித்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்த போது அந்த 7 நாட்களுக்குள்ளாக தேவன் ஆசீர்வதிக்கிறதை நீங்கள் அந்த ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல பார்க்க முடியும். முதலாவதாக 5ஆம் நாள் சிருஷ்டிப்புகளை தேவன் ஆசீர்வதித்தார். தேவன் தமது சாயலில் சிருஷ்டித்த மனித இனத்தை ஆண்டு கொள்ளும்படி பழிவு பெருகும்படி சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார். 7ஆம் நாளை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதித்தார். இதெல்லாம் கேட்டதனால நடந்ததா இல்ல ஆண்டவரே செய்தாரா? அப்ப ஆசீர்வதிப்பது என்பது தேவனுடைய குணநல பண்பு. நம்ம கேட்காமையே ஆசீர்வதிக்கிறார். சரிங்களா? அப்படி ஆசீர்வதிக்கிற தேவன்
இஸ்ரவேலர்களுடைய முற்பிதாக்களாக இருக்கக்கூடிய ஆபிரகாமை ஆசீர்வதித்தார், ஈசாக்கை ஆசீர்வதித்தார், யாக்கோபை ஆசீர்வதித்தார், யோசேப்பு ஆசீர்வதிக்கப்பட்டவன். இப்படி அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் ஆசீர்வதிக்கப்பட்ட அனைவருக்கும் சோதனைகள் வந்திருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். ஆதியாகமம் 22 அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்களேன். ஆதியாகமம் 22 1ஆம் வசனம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். தேவன் ஆபிரகாமை, விசுவாசத்தின் தகப்பனா இருக்கிற ஆபிரகாமுக்கே சோதனை வரும்போது அவருடைய விசுவாசத்தினாலே அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு சோதனைகள் வருமா வராதா? சோதனைகள் எதற்காக என்று பார்க்கும்போது அவர்களுடைய விசுவாசம் மற்றும் கீழ்ப்படிதலினாலே அவர்கள் அதை வெற்றி கொண்டு தேவனை சார்ந்து கொள்வதற்காக தேவன் சில சமயங்களிலே சோதனைகளை அனுமதிக்கிறார். இதே போன்றதான ஒரு காரியம் ஏதேன் தோட்டத்திலையும் நடந்திருக்கு. ஒருவேளை விசுவாசம் மற்றும் கீழ்ப்படிதலினாலே அந்த கனியை புசிக்காமல் இருந்தா யார் வெற்றி பெற்றிருக்கலாம்? ஆனா ஆதாம் என்ன பண்ணாரு? ஏவாள் வஞ்சிக்கப்பட்டதுக்கு ஆதாம் இடமளித்து அவனும் மனிதனை வீழ்வதற்கு காரணமா போயிட்டார். அப்ப விசுவாசம் மற்றும் கீழ்ப்படிதலினாலே நீங்கள் உங்களுக்கு வரும் சோதனைகளை மேற்கொள்ளும் போது தேவனை பற்றியதான அறிவு உங்களுக்கு அதிகமாகும். தேவனை பற்றியதான நம்பிக்கை உங்களுக்கு அதிகமாகும். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல சோதிக்கப்பட்ட ஆபிரகாம் ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 15 18 வசனங்கள் வாசிக்கும் போது அவன் சோதனைக்கு பின்னாக ஆசீர்வதிக்கப்படுகிறத நீங்க பார்க்க முடியும். அப்ப ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு என்ன வரும்? இப்ப இங்க எத்தனை பேர் சோதனையில் இருக்கீங்க? யாருமே இல்லையா? அப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா ஆசீர்வாதத்துக்கு நேரான பயணத்துல இருக்கிறீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஏலிமை போய் சந்திப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியாதுங்க. ஆனா தேவன் ஏலிமுக்கு போய் சந்திப்பதற்கு முன்பாக மாறாவில் அவரை பற்றி அவர்கள் கற்றுக்கொள்ளும்படியாக தேவன் அதை அனுமதித்தார். அவர் பரிகாரியாக கர்த்தர் என்பதை இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க? அறிந்து கொண்டனர். தேவன் சோதிக்கின்றார், பிசாசும் சோதிக்கிறான். 2 விதமான சோதனைகள் இருக்கு. தேவன் எதுக்கு சோதிக்கிறார்? பிசாசு எதுக்கு சோதிக்கிறான்? தேவன் சோதிப்பது ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் வளர்ச்சி அடைவதற்கு. நீங்கள் வளர்ச்சி அடைவதற்கு உங்கள் விசுவாசத்தோடு கூட கீழ்ப்படிதல் அவசியம். கீழ்ப்படிதலினாலே உங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய சிறந்ததை வெளியே கொண்டு வர முடியும். ஒருவரை உடைப்பதற்காக ஆண்டவர் எப்பவுமே சோதிக்கிறது இல்லைங்க. ஒருவனை உருவாக்கவும் மேம்படுத்தவும் தாங்க ஆண்டவர் சோதிக்கிறாரு. அதுதாங்க ஆசீர்வாதம். நீங்கள் ஆவிக்குரிய வளர்ச்சி அடைந்து அவரை போல அனுதினமும் மாறும்போது நீங்கள் ஆசீர்வாதத்துக்குள்ள வந்துகிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இது தேவன் சோதிக்கிற சோதனையினால வரக்கூடிய ஆசீர்வாதம். ஆவிக்குரிய முதிர்ச்சி அடைவீங்க. உங்களுக்குள்ளான இருந்த சிறந்ததை வெளிவரும். நீங்கள் உடைக்கப்படாமல் நீங்கள் உருவாகவும் மேம்படுத்தவும் அந்த சோதனைகளை தேவன் உங்களுக்கு அனுமதிக்கிறார். ஓகேங்களா? பிசாசு சோதிக்கிறார். பிசாசு எதுக்கு சோதிப்பான்? அவ்வளவுதான். அதுக்கு அப்படியே ஆப்போசிட். ஆவிக்குரிய வாழ்வில் நீங்கள் சோர்வடைவதற்கும் உங்களிலிருந்து மோசமானது வெளிவருவதற்கும் உங்களை உடைப்பதற்கும் வழி விழுவதற்கும் சோர்வடைக்கும் தான் பிசாசு சோதனையை கொண்டு வரான். அண்ணன் காலையில செய்தியில சொன்னார், எல்லாத்தையுமே 3 பாயிண்ட்ல கொண்டு வந்தார். என்னது? கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இது போதும் அவன் உங்களை வழிவிலக செய்வதற்கு, சோர்வடைய செய்வதற்கு, வீழ்ச்சி அடைவதற்கு. இந்த சோதனைகளில வெற்றி பெற்றா உங்களுக்கு ஆசீர்வாதம். இந்த சோதனைகள்ல தோல்வி அடைந்தீங்கன்னா தேவனை விட்டு வழி விலகுவதற்கு, நீங்கள் சோர்வடைவதற்கு அது காரணமா வரும். நீங்கள் ஆசீர்வாதத்தை நோக்கிய பயணத்தில் இருக்கிறீங்களா, சோர்வடைகிற பயணத்துல இருக்கிறீங்களா? இப்ப மாராவனுடைய அந்த தண்ணீர் சோதனையில அந்த தண்ணீர் கசப்பா இருந்ததுனால இஸ்ரவேல் ஜனங்கள் சில பாடங்களை கற்றுக்கொண்டாங்க. சிவந்த சமுத்திரத்துல கர்த்தருடைய ரட்சிப்பினுடைய மகத்துவத்தை கண்ட இந்த ஜனங்கள், இரட்சகருடைய அந்த வல்லமையை உயர்த்தி பாடின இந்த ஜனங்கள் 3 நாள் வனாந்தர பிரயாணத்துக்கு அப்புறம் தண்ணீர் கிடைக்காமல் மாராவிலே குடித்த தண்ணீரும் கசப்பா இருந்த போது மோசேக்கு விரோதமாக என்ன பண்ணாங்க? முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். ஆனா யார் முறுமுறுக்கல? ஏன் மோசே மட்டும் முறுமுறுக்கல? நில்லுங்க மேடம்.
3 நாள் வனாந்திர பயணத்துல ஜனங்களோட கூட யார் இருந்தது? வழி நடத்தின மோசே இருந்தாரு. ஓகே, மோசே இருந்தாரு. மோசேக்கு தண்ணி தாகம் வந்திருக்காதா? மோசே மாறாவனுடைய அந்த கசப்பான தண்ணியை குடிச்சிருக்க மாட்டாரா? மோசேக்கு ஏன் முறுமுறுப்பு வரல? ஓகே, வழக்கம் போல கிட்டத்தட்ட ரொம்ப நெருக்கமான பதில்களை ரொம்ப அருமையா சொல்றீங்க. ஓகே, அதாவது விசுவாசத்தோட கூட கீழ்ப்படிதல் யாருக்கு இருந்துச்சுன்னா மோசேக்கு இருந்துச்சு. ஏன்னா அவனுக்கு ஏற்கனவே 40 வருஷம் சோதனை முடிஞ்சுச்சு. 40 வருஷம் மீதியான்ல போய் பரதேசியா ஆட்டு மேய்ப்பவனா அவன் சஞ்சரித்து தேவனுடைய மகத்துவமான வல்லமையினால 10 வாதைகளை கொண்டு எகிப்தியரை தேவன் நியாயம் தீர்த்ததை அவன் அறிந்து, சிவந்த சமுத்திரத்தை தேவன் தம்மிடம் இருந்த கோலினால நீட்டும் போது சிவந்த பிளந்த இது எல்லாவற்றையும் அவன் பார்த்தவன். மோசேக்கு நல்லா தெரியும் இது எதுவுமே அவனால நடக்கலன்னு. இஸ்ரவேல் ஜனங்களும் தேவனை விசுவாசித்தாங்க. யாத்திராகமம் 14 அதிகாரத்தினுடைய இறுதியில நம்ம அதை தான் வாசிக்கிறோம். விசுவாசித்தாங்க, ஆனா கீழ்ப்படிதல்ல அவங்ககிட்ட சில பிரச்சனைகள் இருந்துச்சு. ஆனா மோசே விசுவாசத்தான், கீழ்ப்படிதல்ல பிரச்சனை இல்லை. அதனால ஜனங்களுக்கு இருந்த அதே தாகம் இருந்துச்சு. ஆனா ஆண்டவர் போஷிப்பாங்கிற நம்பிக்கையோட மோசே இருந்தாருங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க வழி நடத்துகிற தலைவர்களா இருந்தீங்கன்னா உங்களை பார்த்து சொல்றேன், உங்களை வழி நடத்துகிற தேவன் உங்களை தேவைகளை சந்திப்பாருங்க. உங்க பிரச்சனைகளை அவர் தீர்ப்பாருங்க. அவரை நம்பி போகும்போது நீங்க சோர்வடைய மாட்டீங்க. சோதனைகள் வரும்போது ஈஸியா அதை எப்படி வின் பண்ணுறதுன்னு உங்க தலைவர்களுக்கு தெரியும். இன்றைக்கு தலைவர்கள் தடுமாறுனா அந்த குடும்பம் தடுமாறும். தலைவர்கள் ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா குடும்பம் ஸ்ட்ரென்த் ஆகுங்க. எப்படிங்க ஸ்ட்ரென்த் ஆகாம இருக்கும்? மோசேங்கிற அந்த தலைவன் இருந்து தேவனுடைய வார்த்தையை கேட்டு தேவன் சொன்ன மரத்தை அவன் தண்ணீர்ல போட்ட உடனே அந்த தண்ணீர் என்னவாக மாறினது? மதுரணமாக மாறுவதற்கு தலைவன் அவசியம். அவரை விசுவாசித்து கீழ்ப்படிதலோடு கூட நடத்துகிற தலைவன் அவசியம். இன்றைய குடும்பத்துல தலைவராக இருக்கக்கூடியவங்க உங்களுக்கு வருகிற சோதனைகள்ல கசப்புகள்ல அதை மதுரமாக மாற்றுவதற்கு தேவன் உங்களோட கூட இருக்கிறாரு நம்பிக்கையோட ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது உங்களுடைய சூழ்நிலைகள், பிரச்சனைகள், சோதனைகள் மாறும். மோசே நமக்கு மாதிரியா இருக்கிறாருங்க. திஷ்டாந்தமா இது எழுதப்பட்டிருக்கு. சரி, இன்னொரு விஷயம் பார்ப்போம். காலையில ரொம்ப அருமையா சொன்னார். எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஏற்கனவே நான் ஷேர் பண்ணது மிரியாம் பத்தி பேசினார். மிரியாம் பத்தி ஏன் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும்? சரி, மோசே எங்க ஆளு, ஜென்ஸ், மிரியாம் பத்தி ஏன் அந்த இடத்துல பதிவு செய்யணும்? பதில் சொல்லுங்க, பரவாயில்ல. நீங்க நான் கரெக்டான க்ளோஸான பதில் தான் சொல்றீங்க. கரெக்டு தான் நான் சொல்றது. மோசேவும் ஜனங்களும் பாடினார்கள். அந்த டைம் அந்த இடத்துல மிரியாமோட பேர் மென்ஷன் ஆகுது. எட்வின் நான் அவ்வளவு அருமையா சொன்னாரு. அவங்க இதுக்கு முன்னாடி அவங்க இருந்த விதத்தை பத்தி அவ்வளவு அருமையா சொன்னாரு. மிரியாம் பத்தி ஏன் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும்? பெண்களை பத்தி ஏன் முக்கியத்துவப்படுத்தணும்? வெரி குட், சூப்பர். ஆண் பெண்ணு இருவருமே சமம். தேவனுடைய ரட்சிப்புல ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. வேற அவங்களும் மோசே போல விசுவாசித்து கீழ்ப்படியுங்கள. ஓகே, வெரி குட், சூப்பர். அவங்களும் தீர்க்கதரிசியா பரிசுத்த ஆவியை பெற்று அவர்களும் விசுவாசத்தோட கூட கீழ்ப்படிதலோட மகிழ்ச்சியில சந்தோஷத்துல இருந்தது. ஓகே, தேவன் வழி நடத்துகிற அந்த பாதைகள்ல பெண்களும் உதவியா இருக்க முடியும், வழி நடத்த முடியுங்கிறத பார்க்க முடியுது. இப்ப நான் எப்படி சொல்றேன்னு, யாத்ரா 1ஆம் அதிகாரத்துல பெண்களை பத்தி எடுத்து பாருங்க. அவங்க கர்ப்பமா இருந்து பிள்ளை பிறக்கும் போது அந்த பிள்ளைகளை கொல்ல சொல்லி பார்வோன் கட்டளையிட்டு இருந்தான். கரெக்டா? பெண்களுடைய வலி வேதனை எப்படி இருந்திருக்கும் அந்த காலத்துல? எனக்கு தெரியல, மருந்து கண்டுபிடிக்க இப்பெல்லாம் வந்து கன்சீவா இருக்கும் போதே அத இது வந்து அந்த டெக்னாலஜி இருக்கு. ஆனா அந்த காலத்துல என்னன்னா, பிள்ளை பிறந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? ஆண் பிள்ளையா இருந்தா கொன்றணும், பெண் பிள்ளையா இருந்தா. இப்ப அந்த அந்த சகோதரிகளுடைய கூக்குரல் ஆண்டவர் கேட்டிருப்பாரா இல்லையா? அவர்களுடைய மகிழ்ச்சியின் சட்டங்க அந்த 5ஆம் அதிகாரத்துல. மிரியாமும் அந்த சகோதரிகளும் தேவன் அனுமதித்த சோதனைகளை வெற்றி பெற்று இப்ப விசுவாசத்தினாலே கீழ்ப்படிதலினாலே அந்த சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அவர்கள் ஆர்ப்பரித்து தேவனை உயர்த்துகிற வார்த்தைகளை தான் நம்ம எங்க வாசிக்கிறோம்? 15ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். முதல் அதிகாரத்துல சோதனையை கடந்த பெண்களில் ஒருத்தியாக இருக்கக்கூடிய மிரியாம்
அவ அந்த நாட்கள் இருந்திருப்பாளா இருந்திருக்க மாட்டாளா? நீங்க சொல்லுங்க. அப்ப அந்த மிரியாமுக்கு இந்த கடினமான அந்த சூழ்நிலைகள்ல அவ கடந்து வரும்போது அவளுடைய ஹார்ட் எப்படி இருந்திருக்கும்? ஆனா அவள் அந்த விடுதலை பெற்று செங்கடலை கடந்து மோசேவை இஸ்ரேல் ஜனங்கள் பாடும் போது பெண்களுக்கு வழி நடத்தும் ஒரு தலைவியாக இருந்து அவளும் அந்த பாடலை பாடுறத நம்ம பாக்குறோங்க. புரியுதுங்களா? ரட்சிப்பு ஆண்களுக்கு மட்டும் இல்ல, பெண்களுக்கும் உண்டு. சோதனைகள் ஆண்களுக்கு மட்டும் இல்ல, பெண்களுக்கு உண்டு. ஆசீர்வாதம் ஆண்களுக்கு மட்டும் இல்ல, பெண்களுக்கு உண்டு. ரட்சிப்புல எப்படி சமமோ அதே மாதிரி ஆசீர்வாதத்துல எல்லாம் சமம் தான். நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க தான். ஒரு குடும்பம் கட்டப்படுறது உங்ககிட்ட கொடுக்கப்பட்ட பொறுப்புங்க. ஆண்கள் நாங்கள் வழி நடத்தினாலும் எங்க குடும்பம் கட்டப்படணும்னா அது புத்தியுள்ள ஸ்திரீனாலதான் முடியும். புத்தியுள்ள ஸ்திரீயாக குடும்பத்தை கட்டுவதற்கு வழி நடத்துவதற்கு தேவ ஆவியானவர் உங்களுக்கு அதே வார்த்தைகளை கொடுத்து நீங்கள் விசுவாசத்தோடு கூட கீழ்ப்படுதல் போது உங்களுடைய குடும்ப ஆண்டவருக்குள்ள கட்டப்படும். அப்படி விசுவாசத்தினாலே கட்டப்படுகிற குடும்பங்கள் எழும்பப்படணுங்க. இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள் எழும்புது? நம்ம இந்த இடத்துல இருக்கிறோம். அப்ப இந்த சோதனைகள் என்பது நாம் அனுதினமும் நாம் தேவனை சார்ந்து இருக்க உதவி செய்கிறது. நாம் அனுதினமும் கீழ்ப்படிதலோட கூட தேவனிடத்தில் ஜெபிப்பதை அதை காண்பிக்க உதவி செய்கிறது. தேவனையும் அவருடைய தன்மைகளையும் அறிந்து கொள்வதற்கு உதவி செய்கிறது. இப்ப இந்த சோதனை மாறாவனுடைய சோதனையை வரலிட்டுனா அனுதினமும் 3 நாள் தண்ணி இல்லாம இருந்தவங்க மாறாவை பார்த்தோன்னே அவங்களால என்ன பண்ண முடியும்? ஆண்டவர் அவங்களை அழைச்சி ரச்சித்து மீட்டு கொண்டு வந்து தம்முடைய வல்லமையுள்ள கரத்தினால மகத்துவத்தினால மீட்டு ஆண்டவர் அவங்கள போஷிப்பாருங்கிற நம்பிக்கை இருந்தா இந்த மாதிரி பண்ணிருப்பாங்களா? அனுதினமும் அவரை சார்ந்திருக்க வேண்டும் என்ற பாடத்தை நம்ம கற்றுக்கொள்கிறோம். இப்ப அந்த தண்ணீர் கசப்பா இருந்த உடனே தேவனை நோக்கி வேண்டுதல் செய்கிறது யாரு? அப்ப தேவனை சார்ந்திருக்கிற பாடத்தை கற்றுக்கொள்கிறோம். தேவனுடைய கர்த்தருடைய சத்தத்தை ஒருவன் கவனமாக கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையான கேட்கறது மட்டும் இல்ல, அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவருடைய கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்களை யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகள் என்று போட்டிருக்கிறல்ல, கிட்டத்தட்ட அந்த வாதைகள் போன்றதான காரியங்களை அவர்களுக்கு நான் வரப்பண்ண மாட்டேன். நான் உன் பரிகாரியாக கர்த்தர் யெகோவா ரஃபாங்கிற அவருடைய தன்மையை இந்த இடத்துல கற்றுக்கொண்டாங்க. அப்ப சோதனைகள் ஆண்டவரை பற்றி அறிந்து கொள்ள உதவி செய்கிறது. சோதனைகள் நீங்கள் அனுதினமும் தேவனை சார்ந்திருக்கிறதுக்கு உதவி செய்யுது. சோதனைகள் நீங்கள் விசுவாசத்தோட கூட வளர்வதற்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கிறது. தேவனால் உங்களுக்கு சோதனைகள் அனுமதிக்கப்படும் போது அப்ப நீங்கள் உங்களுடைய விருப்பத்தை விட்டு அவருடைய விருப்பத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு சோதனையிலும் அவருடைய சத்தத்தை கேட்கணுங்க. சந்தோஷமா இருக்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்டாங்க. சோதனையில் இருக்கும்போது ஏன் தேவனுடைய சத்தத்தை அவங்களால கேட்க முடியல? அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்து அவருடைய கட்டளை நியமங்கள் யாவையும் கை கொள்ளும் போது அவர் நம்மை குணப்படுத்துகிற கர்த்தராக, மீட்டெடுக்கிற ஆண்டவராக, சரி செய்கிற ஆரோக்கியம் பண்ணுகிற புதியாக்கிற தேவனாக இருக்கிறாருங்க அவரு. அப்ப வெற்றியின் போது தேவனை தெளிவாக அறிந்த ஜனங்கள் சோதனையின் போது இன்னும் மிக கவனமாக தேவனை அறிய வேண்டும். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த இடத்துல தவறிட்டாங்க. வெற்றியின் போது சந்தோஷமா பார்த்தாங்க, விசுவாசித்தாங்க, ஆண்டவர் வழி நடத்தினான்னு நம்புறாங்க. ஆனா சோதனையின் போது இன்னும் கவனமா அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருக்கணும். ஆனா என்ன பண்ணிட்டாங்க? தவறிட்டாங்க. நாம் அப்படி இருக்கக்கூடாது. இப்படி அவர்கள் தவறின காரணத்தினாலதான் மோசேக்கு எதிராக அவர் என்ன பண்ணாங்க? முறுமுறுத்தாங்க. இப்ப மோசேக்கு எதிராக முறுமுறுத்தது அப்படி என்ன பிரச்சனைன்னு கேக்குறாங்க. இப்ப செங்கடலை பிளந்தது யாரு? தேவன் மோசையை கொண்டு கோலை நீட்டு செங்கடல் பிளந்துருச்சு. ஓகேங்களா? இப்ப வனாந்தரத்து வழியா வழி நடத்துறது யாரு? மோசே. மாறாவன் எடுத்த இடத்துல வந்தோடனே மோசேவும் அங்க இருந்திருப்பாரா இல்லையா? இப்ப ஜனங்களுக்காக என்ன பண்றாரு? எண்ணத்தை கொடுப்போம் என்று அவர்கள் முறுமுறுத்து அவனுக்கு விரோதமாக பேசும்போது தேவனை நோக்கி கூப்பிடுறது யாரு? மோசே தான் கூப்பிடுறாரு. கரெக்டுங்களா? இப்ப மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்தது சரியானதா தவறானதா? ஏன் பண்ணலாமா? மோசேக்கு எதிராக முறுமுறுக்கிறது தேவனுக்கு எதிராக முறுமுறுக்கிறது சமம். நான் என்ன சொல்ல வரேன்? உங்களுக்கு வருகிற சோதனைகள் மனைவியா இருக்கிறீங்கன்னா கணவன் மூலமாக வரலாம். கணவனா இருக்கிறீங்கன்னா மனைவி மூலமா சோதனைகள் வரலாம்.
கணவன் மனைவியா இருந்தீங்கன்னா பிள்ளைகள் மூலமா சோதனைகள் வரலாம். பிள்ளைகளா இருந்தீங்கன்னா பெற்றோர்கள் மூலமா வரலாம். நீங்க ஒரு குடும்பமா இருக்கும்போது உறவுகள் மூலமா வரலாம், நண்பர்கள் மூலமா வரலாம், சுற்றி இருக்கிற மூலமா தான் வரும். சரியா தப்பா? அப்ப தேவன் அந்த சோதனைகளை உங்களுக்கு அனுமதிக்கிற போது நீங்கள் அந்த சோதனைக்கு எதிராக முறுமுறுப்பது என்பது தேவனுக்கு விரோதமாக முறுமுறுக்கிறது. ஏன்? தேவன் தம்மை வெளிப்படுத்துவதற்கு, தம்மை சார்ந்து கொள்வதற்காக சில சோதனைகளை அனுமதிக்கிறார். அப்ப அவர் அனுமதிக்கிற சோதனையில விசுவாசம் மற்றும் கீழ்ப்படுதனாலே மேற்கொள்வதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டுமே தவிர, ஆண்டவர் அனுமதிக்கிற சோதனைகளுக்கு எதிராக ஆண்டவருக்கு எதிராக முறுமுறுத்த விடக்கூடாதுங்க. பாத்தீங்கன்னா எனக்கு பூர்வீக இடம் சிறுமுகையில இருந்துச்சு. தம்பிக்கு ஜான் பிரதருக்குலாம் தெரியும். அந்த இடத்த விற்பதில் பல்வேறு பிரச்சனைகள். எங்க அப்பா கூட பிறந்தவங்க அனுமதிக்கல, சுற்றி இருக்கிறவங்க அனுமதிக்கல, வாங்குறவங்க அதை திருப்திகரமா வாங்குறதுக்கு எங்களை அனுமதிக்கல. பல பிரச்சனைகள், ஓராண்டு கால போராட்டம், கிட்டத்தட்ட பல காசு செலவு செஞ்சுதான் என்ன பண்ணணும் அந்த இடத்த விற்க முடியதாச்சு. ஒரு நாள் என்ன பண்ண, நாங்க எப்பவுமே நம்ம அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா கோத்தகிரி வழியா இறங்கி குன்னூர் வழியா நம்ம மேட்டுப்பாளையம் இறங்கலாம், ஊட்டியில இருந்து கோத்தகிரி வழியாவும் என்ன பண்ணலாம் மேட்டுப்பாளையம் இறங்கலாம். நான் என்ன பண்ணுவேன், எப்பவுமே கோத்தகிரி வழியா தான் இறங்குவேன். இறங்கிட்டு கோத்தகிரி வழியா ஏறிட்டு இருக்கும் போது கோத்தகிரிக்கு முன்னாடி டீ சாப்பிட்றதுக்காண்டி நிப்பாட்டினேன். நாங்க எப்பவுமே என்னன்னா மழை பெய்யுற அந்த இது இருக்கிறதுனால ரெயின் கோட் வச்சிருப்போம், இல்லை ஜெர்கின் போட்டிருப்போம், சேஃப்டியா தான் ஹெல்மெட்லாம் போட்டுதான் எங்க நீலகிரி டிஸ்ட்ரிக்ட்ல பயணிக்க முடியும். எல்லா டாக்குமெண்ட்டும் இருக்கணும், லைசன்ஸ் இருக்கணும், பொல்யூஷன் இருக்கணும், இன்சூரன்ஸ் இருக்கணும். இது எல்லாமே இருந்தாதான் எங்க நீலகிரி மாவட்டத்துல பயணிக்க முடியும். அப்படி பயணிக்கும் போது இடையில டீ பிரேக்குக்காக நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் என்னன்னா அங்கிருந்து ஒரு 20 நிமிஷம் தாண்டின உடனே டீ சாப்பிட்ட இடத்துல இருந்து கோத்தகிரி டவுனை தாண்டிட்டேன். டவுனை தாண்டி 2 கிலோமீட்டர் போயிட்டேன். கிட்டத்தட்ட நான் டீ சாப்பிட்ட இடத்துல இருந்து 10 கிலோமீட்டருக்கு மேல தாண்டி போயிட்டேன். போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது என்னுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட், இடத்த அந்த பூர்வீக இடத்தினுடைய எல்லா ஒரிஜினல் டாக்குமெண்ட், என்னோட ஆதார் கார்டு, என்னோட லைசன்ஸ், என்னுடைய ஹிஸ்டரி. வழக்கமா நான் எப்பவுமே ஒரு பேக்கோட சுத்திட்டு இருப்பேன். அது எங்காவது ஒரு முக்கில் தான் கிடக்கும். சவுந்தரா மேடம்க்கு நல்லா தெரியும். எப்பவுமே ஏன்னா இந்த பேக்கை போட்டிருக்கேன்னு கேட்பாங்க. நான் சொல்லுவேன் என் உயிர் அதுக்குள்ளதான் இருக்குன்னு சொல்லுவேன். அதுல என்னுடைய முக்கியமான இது எல்லாமே வச்சிருப்பேன். என்ன பண்ண, ஜர்க்கின் போட்டதுனால பேகை போட்டிருக்கேனா இல்லையான்னு எனக்கு அந்த ஃபீலே ஆகல. நான் ஜர்க்கின் போட்டிருக்கனால பேக் போட்டுக்கிற ஃபீல்ட்லயே கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் தாண்டிட்டேன். தாண்டினதுக்கு அப்புறம் தொட்டு பாக்குற பேகை காணும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த இடத்த விற்கிறதுக்கு முன்னாடி இவ்வளவு ரேட்ல வித்தரலாம், இவ்வளவு லாபம் வரும், இந்த இடம் வாங்கிடலாம், இந்த பொருள் வாங்கிடலாம் அப்படின்னு பல சிந்தனைகள். ஒரு 20 நிமிஷம் உனக்கு எதுவுமே இல்லடான்னு ஆண்டவர் காமிச்சார். என் வாழ்க்கையில ரொம்ப ரிஸ்கான 20 மினிட்ஸ். ரிட்டர்ன் வரும்போது என்னால வண்டி ஓட்ட முடியல. கண்டிப்பா அந்த டாக்குமெண்ட் மிஸ் ஆச்சுன்னா என்னால எதுவுமே பண்ண முடியாது. அவ்வளவுதான், முடிஞ்சு. அன்னையோட எல்லாமே கதை முடிஞ்சிருச்சு. கோபால சமாளிக்கிறது எப்படின்னு தெரியல, எல்லாத்தையும் சமாளிக்கிறது எல்லாமே மண்டைக்குள்ள ஓடுது. 20 நிமிஷம் என் வாழ்க்கையில ரொம்ப கடினமான சூழ்நிலை. வந்தா என் பேக் நான் எங்க வச்சனோ அங்கேயேதான் இருக்கு. ஆக்சுவலி டூரிஸ்ட் பிளேஸ்ல யார் வேணா வருவாங்க போவாங்க, அது எப்படி வேணா மிஸ் ஆகலாம். அது மிஸ் ஆகிறதுக்காக 100% வாய்ப்பு இருந்தாலும் அது மிஸ் ஆகல. அந்த 20 மினிட்ஸ்ல ஆண்டவர் எனக்கு சில பாடங்களை கற்றுக் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் எனக்கு கிடைச்ச சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. நன்றி சொல்லிட்டு அதுக்கப்புறம் வீட்டு வரைக்கும் போயிட்டு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு. அந்த சொத்து எங்க அப்பா சேர்த்து வச்சிருந்தாலும் ஆண்டவர் அனுமதிச்சாதானே எனக்கு கிடைக்கும், இல்லைன்னா அது கிடைக்காதுன்னு எனக்கு புரிஞ்சிச்சு. இது விற்கிறதோ விற்காததோ ஆண்டவர் கருத்துல தான் இருக்கு, ஏன் முயற்சி கிடையாதுன்னு புரிஞ்சிச்சு. எப்பெல்லாம் எனக்கு சோதனைகள் வருதோ அதுக்கப்புறம் நான் கையை தூக்க ஆரம்பிச்சிட்டேன். வழக்கம் போல நான் அழுக மாட்டேன். முதல் முறையாக அந்த பிரச்சனையில நான் அழுதேன். இப்ப இன்னைக்கு இது பண்ண மாதிரி அன்னைக்கு உண்மையாவே நான் அழுதுட்டேன். கோபாலுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அழுதுட்டேன். அந்த டாக்குமெண்ட் மிஸ் ஆனதெல்லாம் அவன்கிட்ட சொல்லல. அவன்கிட்ட சொன்னா அவன் எப்படி ரியாக்ட் பண்ணுவான் எனக்கு தெரியாதுல்ல, சொல்லல. பல நாட்களாக மறைச்சிட்டேன். சரி இன்னைக்கு வெளிப்படையா வந்துருச்சுன்னு வைங்க. அப்ப சில சோதனைகளை ஆண்டவர் அனுமதிக்கும் போது உங்களுக்கு நன்றியும் அவர் மேல பற்றுதலும் அதிகம் தாங்க ஆகுது. ஆண்டவர் எனக்கு கத்து கொடுத்தாருங்க. என் நண்பனுக்கு தெரியும் எவ்வளவு சில முயற்சிகள் என்னுடைய முயற்சிகளா தெரிஞ்ச உடனே டக்குன்னு ஸ்டாப் பண்ணிட்டு கை தூக்கிடுவேன். ஆண்டவரே இது என் முயற்சி, இது நான் என் விருப்பத்தின்படி செய்யற மாதிரி இருக்கு, நீங்க அனுமதிக்காம நான் இதை செய்ய விரும்பல ஆண்டவரேன்னு கை தூக்கிடுவேன். இப்பதான் ஆண்டவர் என்னை கொஞ்சம் பக்குவப்படுத்தி கொண்டு வந்துட்டாரு. நான் இப்ப என்ன பண்ண ஆரம்பிக்கிறேன்னா, ஆண்டவர் எந்த டோர் ஓபன் பண்றாரோ அந்த வழியா போய்க்கிறேன்.
ஆண்டவர் க்ளோஸ் பண்ணிக்கிற டோர்ல போய் நான் முட்டிக்கிட்டு மோதிட்டு இருக்கிறதே இல்லை. இப்ப இந்த அனுபவம் எதனால எனக்கு வந்துச்சு? கடந்த 2 ஆண்டுகள் தான் வந்துச்சு. ஒரு 20 நிமிஷம் 50 லட்சத்தை இப்படி எடுத்து வச்சுட்டு இப்படி கொடுத்தாரு, அவ்வளவுதான். எவ்வளவு பெரிய கிளாஸ் தெரியுங்களா அது? எனக்கு வாழ்க்கையில மறக்கவே முடியல என்னால. அவ்வளவு பெரிய அனுபவத்தை கொடுத்து ஆண்டவர் என்ன பண்றாருங்க, இப்ப நம்மளை பக்குவப்படுத்தி வழி நடத்துறாரு. இப்ப எபிரேயர் 12 அதிகாரத்துல 5-11 வசனம் வரைக்கும் நம்ம யாரும் சேர்ந்து வாசிக்கலாம். எபிரேயர் 12 அதிகாரம் வசனங்கள் 5 முதல் 11 வரை. அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்தி மறந்தீர்கள். நீங்கள் சிச்சையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிச்சியாத புத்திரர் உண்டோ? எல்லோருக்கும் கிடைக்கும் சிச்சை உங்களுக்கும் கிடையாது இருந்தால் நீங்கள் இருப்பீர்களே. அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிச்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடக்க நாம் பிழைக்கத்தக்க ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிச்சித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ள அவர்களும் கொண்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிச்சிக்கிறார். எந்த சிச்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்தில் அது பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். ஆமென். அப்ப கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிச்சிக்கிறாருங்க. தாம் சேர்த்து கொள்கிற எந்த மகனையும் அவர் தண்டிக்கிறவராக இருக்கிறார். சிச்சையை சகிக்கிறவர்களாக இருந்தால் அவர்கள் தேவனுடைய புத்திரர்களாக இருக்கிறார்கள். சிச்சைகள் இல்லாமல் இருக்கிறவர்களை வேசியின் பிள்ளைகளாக இருக்கிறார் என்று தேவன் சொல்லுகிறார். அப்ப நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவாக இருக்கக்கூடியவர் வெகு அதிகமாய் அவருக்கு அடங்கி நடக்க வேண்டும் என்று நம்மளை சிச்சிக்கக்கூடியவராக இருக்கிறார். அவர் தம்முடைய பரிசுத்தத்துக்காக நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே அவர் என்ன பண்ணார், நம்மை சிச்சிக்கிறார். எந்த சிச்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆகிலும் அது பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு நீதியாகிய சமாதான பலனை தரும். சோதனைகளை கடந்து வெற்றி பெறுகிற உங்களுக்கு சமாதான பலனை தேவன் தருகிறார். நீதியாகிய சமாதான பலனை தேவன் உங்களிடத்தில் தரும்போது அதை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் சோதனைகளை விசுவாசம் மற்றும் கீழ்ப்படிதலினாலே கடந்து வந்திருக்கணுங்க. நான் உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க இந்த 3 நிலைக்குள்ளதான் இருக்க முடியும். ஒண்ணு, சோதனையில இருக்கணும், இல்லைன்னா சோதனையில இருந்து வெளியே வந்திருக்கணும், இல்லைன்னா அடுத்த சோதனைக்கு உள்ள போறதுக்கு ஆயத்தமா இருக்கணும். இதுலதான் நீங்க இருக்கணும். இதுல இல்ல அப்படின்னா நீங்க ஆண்டவரோட பிள்ளையான்னு யோசிச்சு பாருங்க. நான் சொல்ல வர விஷயம் பத்திதான். எந்த நிலையில இருக்கணும்? சோதனையில இருக்கணும், இல்லைன்னா சோதனையில இருந்து வெளியே வந்திருக்கணும், இல்லைன்னா வரப்போற சோதனைக்கு தயாராயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த நிலையில தான் நீங்க இருக்கணும். அப்படி இருக்கிறீங்கன்னா ஆண்டவர் உங்களை வழி நடத்துறாருன்னு அர்த்தங்க. அப்ப உங்களுக்கு வருகிற சோதனை அது தேவன் தருகிற ஆசீர்வாதம். அவரை பற்றி அறிகிற அறிவுல நீங்க வளர்றீங்க, ஜெபத்தினால அவரை சார்ந்து இருக்கிறீங்க. நீதியின் பலனாகிய அந்த சமாதான பலனை அவரிடத்துல இருந்து என்ன பண்ணுகிறீங்க, பெற்றுக்கொள்றீங்க. அப்ப சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். சோதனையா வராம உங்களுக்கு நீதியின் சமாதான பலன் வருமா? ஒரு தகப்பனே தன்னுடைய மகனை சிச்சிக்கும் போது உங்களை ரட்சித்த தேவன், ஆவிகளின் பிதாவாக இருக்க தேவன் உங்களை சிச்சிக்காம இருப்பாரா? எதுக்காக சிச்சிக்கிறார்? அப்ப நீதியின் சமாதான பலனை பெற்றுக்கொள்ளுகிற நீங்கள் சோதனையின் போது ஆண்டவர் பார்த்து முறுமுறுப்பீங்களா? மோசே அதனால தாங்க முறுமுறுக்கல. தேவன் தரகிற பலனை மோசே அறிந்திருந்தார், ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் அறியல. அப்போ ஒரு உண்மை விசுவாசியாக நீங்கள் இந்த 3 நிலைகளில் ஏதேனும் ஒன்றில் நீங்கள் கண்டிப்பாக இருப்பீர்கள். அப்படி நான் இந்த எந்த நிலையிலுமே இல்லை, நான் ரொம்ப என்ஜாயா இருக்கேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைன்னா தயவு செஞ்சு உங்க ரட்சிப்பை சோதிச்சு பாருங்க. நீங்க ஆண்டவருக்கு பிள்ளையாக இருக்கீங்களான்னு சோதிச்சு பாருங்க. ஒருவேளை எனக்கு எந்த சோதனையுமே இல்லைன்னா உங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தை இவ்வாறாக சொல்லுகிறது. எபிரேயர் 3 அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிக்கும் போது, இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களானால் வனாந்தரத்தில்
கோபம் மூட்டின போதும் சோதனையினாலும் நடந்தது போலும் உங்க இருதயத்தை நீங்கள் என்ன பண்ணாது இருங்கள், கடினப்படுத்தாது இருங்கள். நீங்கள் உங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தாமல் அவருடைய சத்தத்தை கேட்கும் போது நீங்கள் மனம் திரும்புறவர்களாக இருக்கணுங்க. நீங்கள் மனம் திரும்பி உங்களுடைய விசுவாசத்தினாலே, உங்களுடைய கீழ்ப்படிதலினாலே தேவனுடைய சோதனைகள், தேவன் அனுமதிக்கிற சோதனைகளை நீங்கள் வெற்றி கொள்ளும் போது, முறுமுறுக்காமல் நீங்கள் அதை வெற்றி கொள்ளும் போது, தேவன் உங்களை ஆரோக்கியப்படுத்துகிற அவர் பரிகாரியாக கர்த்தராக உங்களுக்கும் அவர் தமிழ வெளிப்படுத்த ஆயத்தமா இருக்கிறாருங்க. 2015 நினைக்கிறேன். நான் அப்பநாயக்கப்பட்டி அப்படிங்கிற இங்க இருக்கிற ஒரு கிராமம். வழக்கமா பாத்தீங்கன்னா நான் வந்து சிட்டி அந்த ஏரியால தான் இருப்பேன். எனக்கு அப்பெல்லாம் வண்டி எல்லாம் ஓட்ட தெரியாது, லைசன்ஸ் கிடையாது, வண்டி கிடையாது. அதனால என்ன பண்ணுவேன்னா, போக்குவரத்துக்கு வசதியா இருக்கணும்னு சிட்டி ஏரியால தான் இருப்பேன். எந்த ஏரியா? டவுனை ஒட்டி வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல பஸ் ஸ்டாண்ட் போற மாதிரி அந்த மாதிரி தான் பார்ப்பேன். இங்க வந்து 2013 ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் ரெண்டே வருஷத்துல தேவன் என்னை தூக்கி கிராமத்துல அடிச்சாரு. கிராமம்னா எப்படி, அப்பநாயக்கப்பட்டியில வந்திருக்கீங்களா? சிலருக்கு தெரியும். களங்கள் தாண்டி ஒரு 4-5 கிலோமீட்டர் சரி போனோம். அது வந்து ஒரு பொட்டல் காடு மாதிரி. ஏதாவது வேணும்னா நீங்க சூலூருக்கு தான் வந்தாகணும். இதுல இன்னொரு பிரச்சனைன்னா அங்க தண்ணியே இருக்காதுங்க. தண்ணிக்கு ரொம்ப ரொம்ப பிரச்சனை. கிராமத்து ஆளுங்கெல்லாம் அங்க கிடைக்கிற தண்ணிக்கு அடிச்சுக்குவாங்க. கரெக்டா தண்ணி கிடைக்கும் போது நீங்க பிடிச்சி வச்சிருந்தீங்கன்னா தான் என்ன நடக்கும், நீங்க உங்க குடும்பத்துக்கு அதுக்கு நீர் தேவைகளை சந்திக்க முடியும். நான் 2015 போனேன். நான் போகும்போது எனக்கு இப்படிலாம் சொல்லி தண்ணிக்கெல்லாம் வாங்கிதான் ஊத்துக்கும். எனக்கு வருமானம் கம்மியே, ஒரு வேலையை உருப்படியா நான் செய்ய மாட்டேன். வேலையில இருந்து எனக்கு சரியான வருமானம் எனக்கு கிடைக்காது. அப்படி இருக்கும்போது அப்பநாயக்கப்பட்டிக்கு போயிட்டேன். அப்போதான் டைட்டஸ் ரெண்டாவது பையன் பிறகும் போது அப்பநாயக்கப்பட்டில இருக்கிறேன். ரசிக்கப்பட்டு ஒரு 2 ஆண்டுகள் தான் ஆகுது. 3ஆவது ஆண்டுல ஆண்டவர் வழி நடத்திட்டு இருக்காரு. அப்புறம் ஒரு நாள் வந்து சொப்பனத்துல எனக்கு என்னன்னா, தண்ணி பஞ்சம் தானே, எனக்கு கிணறு, ஆறு, குளம் எல்லாம் குட்டைகள்லாம் நிரம்பின மாதிரி ஒரு கனவு. உடனே நான் என்ன பண்ணேன், கனவை பார்த்துட்டு எங்க போதகர்கிட்ட போனேன். போதர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி சொப்பனத்துல இந்த மாதிரிலாம் தெரியுதுங்கய்யா அப்படின்னு. அது எல்லாமே காஞ்சு போயிருக்குல்லடா, ஆனா உனக்கு அப்படிதானே தெரியும், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுடா அப்படின்னாரு. அதெல்லாம் அப்படிலாம் அங்கெல்லாம் நடக்கிறது இல்ல, 2-3 வருஷமா மழையும் கிடையாது, ஒண்ணும் கிடையாதுன்னு சொன்னாரு. அப்புறம் என் கூட ஒரு ஐயா அங்க தோட்டத்துல பார்த்துக்க இருப்பாரு. நான் அவரை கூட்டிட்டு போயிட்டு குளம் கொட்டையெல்லாம் ஒரு அந்த வழியில போகும்போது சொன்னேன், ஐயா இதெல்லாம் நிறைஞ்சுன்னா எப்படியா இருக்கும், உங்க காலத்துல நீங்க இந்த மாதிரிலாம் பார்த்துருக்கீங்களா ஐயான்னு. அதெல்லாம் ரொம்ப வருஷம் ஆச்சு தம்பின்னு சொல்லி அவருடைய பழைய நினைவுகளை மறந்து. நான் சொல்லி ஒரு வாரத்துல மழை பெஞ்சிச்சுங்க. 3 நாள் மழை. 3 நாள்ல நான் என்னெல்லாம் சொன்னேன்னா அது எல்லாமே நடந்துருச்சுங்க. குளம் நிறைஞ்சிச்சு, குட்டை நிறைஞ்சிச்சு, கிணறு நிறைஞ்சிருச்சுங்க. அந்த கிணறு நான் அந்த அப்பநாயக்கப்பட்டி கிராமத்துல 2017 வரைக்கும் இருந்தேன். நான் 2017 வரைக்கும் அந்த கிணத்துல தண்ணி வத்தவே இல்லைங்க. நான் தண்ணி வாங்கி ஊத்தவே இல்லைங்க நான் இருக்கிற வரைக்கும். அப்ப சில சூழ்நிலைகள் பார்க்கும்போது உங்களுக்கு பயங்கரமா இருக்கலாம், பிரச்சனைக்குரிய விதத்துல இருக்கலாம். ஆனால் நீங்கள் விசுவாசிக்கிற ஆண்டவர் உங்களோட கூட இருக்கிறாரு. வனாந்திரத்தின் வழியா 3 நாள்லாம் வழி நடத்தின தேவன் அந்த மாறாவினுடைய தண்ணீருடைய சோதனையில தன்னை பற்றி கற்றுக் கொடுத்து விட்டு ஏலிமுக்கு அவங்களை கொண்டு போய் சேர்ப்பது ஆண்டவருடைய சித்தத்தில் இருந்திருக்கு. டைரக்டா கொண்டு போய் சேர்க்காம அவரை குறித்து கற்றுக் கொடுத்துட்டு கொண்டு போய் சேர்க்கிறாருங்க ஆண்டவர். கற்றுக் கொடுத்தாரு. அப்படி இப்ப என் மனைவி இல்லைன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் நான் சொல்லலாம். இப்ப நான் இருக்கிற அந்த கொலப்பள்ளிங்கிற ஒரு கிராமம், கூடலூர் மாவட்டத்துல. கொலப்பள்ளிங்கிறது கிட்டத்தட்ட கேரளாக்கு நியரஸ்டா, கூடலூர்ல இருந்து 30 கிலோமீட்டர். நான் போன முதுசுல மாமியார் தான் இருப்பாங்க, அவங்களாம் அன்பிலிவர். நானும் என் மனைவி மட்டும்தான் விசுவாசத்துல இருக்கிறோம். போன இதுல தண்ணிக்கு நான் இருக்கிற ஏரியா சரியான பிரச்சனை, தண்ணியே கிடைக்காது. தண்ணி வர டைம் பிடிச்சி வைக்கணும், குடம் கணக்கு தான். அதாவது தெரியுமே, ஒரு 3-4 வீடு இருக்கும், ஒருத்தங்க 4 குடம், அடுத்த 4 குடம் கம்மியா வரும், திறந்து விடுவான், தண்ணி இல்லாம திறந்து விடுவான், பைப் லீக் ஆகும், இதே பிரச்சனை. ஆனா இப்ப நாம போய் ஆண்டவர் 2020 அங்க அனுப்புனாரு. இப்ப பாத்தீங்கன்னா தண்ணி எங்க பிடிச்சி வைக்கிறதுன்னு இடம் தெரியலங்க. பைப் ஆஃப் பண்ணிக்கிறாங்க எங்க மாமியார். இப்ப இதெல்லாம் எப்படி நடக்குது? தேவன் எப்படி இதை நடத்துறாரு? நீங்க ஆண்டவருடைய விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து நடக்கும்போது அரசாங்கம் உங்களுக்கு ஃபேவரா மாறும். சூழ்நிலைகள் ஆண்டவர் உங்களுக்கு நேரம் மாத்துவாருங்க. ஆண்டவர் எங்களுக்கு அந்த அனுபவங்களை கொடுத்து இப்ப இது பண்ணிருக்கிறார். நான் இது ஏன் பர்சனலா ஷேர் பண்றேன்னா, எனக்கு ரொம்ப ஹார்ட்டுக்கு நெருக்கமான எல்லாரும் இருக்கிறனாலதான் இவ்வளவு க்ளோஸா நான் ஷேர் பண்றேன். இந்த 2 விஷயம் நான் யார்ட்டையும் சொன்னேன். இதுக்கு முன்னாடி ஏதாவது சொன்னேன் உங்களுக்கு தெரியுமா? இது தெரியாது. ஆனா இதெல்லாம் ஆண்டவர் இப்படிதாங்க நம்மள அற்புதமா வழி நடத்துறாரு. நான் பிலீவ் பண்ணேன். நான் இந்த அப்பநாயக்கப்பட்டில எனக்கு ட்ரெய்லர் காமிச்சிட்டாருல,
நான் நினைச்சேன் இது கொலப்பள்ளியிலயும் சரியாகும்னு நினைச்சேன், எனக்கு தெரியல. ஆனா நினைச்சேன் சரியாகும்னு நினைச்சேன். இப்ப போய் பாத்தீங்கன்னா எங்களுக்கு 2000 லிட்டருக்கு மேல தண்ணி வருது. அப்ப தேவன் அதுக்கப்புறம் அற்புதமா அரசாங்க அதிகாரி மூலமா சரியான பைப்பை போட வச்சாரு. ஒரு பைப்புக்கு இப்ப 2 பைப்பு போட்டு கொடுத்துட்டாங்க. 2 பைப்புலயும் தண்ணி வரும். அப்ப இவ்வளவு அற்புதமா வழி நடத்துகிற தேவன் தாங்க நீங்க விசுவாசிக்கிற தேவன். அப்ப எந்த பிரச்சனை உங்களுக்கு பெருசா தெரியுங்கிற தேவன் உங்களுக்கு பெரியவராக தெரிந்தால் பிரச்சனை எல்லாம் சிறுசாதாங்க தெரியும். நீங்க ஏன் பிரச்சனை பார்த்து பயப்படுறீங்கிற? அதனாலதான் ஆண்டவர் அடிக்க பயப்படாதிருங்கள் பயப்படாதிருங்கள் சொல்றாரு. நீங்கள் விசுவாசிக்கிற தேவன் உங்களோட கூட இருக்கும் போது மோசே பயப்படலைங்க. நீங்கள் மோசையை போல வழிநடத்துகிற தலைவர்களாக உருவாக வேணா நீங்களும் பயப்படாதவங்களாக தாங்க இருக்கணும். சோதனையை கடந்த ஜனங்களுக்கு தேவன் ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. 3 நாள் தண்ணீர் இன்றி வனாந்தரத்தில் நடந்த ஜனங்களுக்கு மாராவின் அந்த கசப்பான தண்ணீரினுடைய சோதனைக்கு பின்பாக தேவன் காண்பித்த அந்த மரத்தை தண்ணீர்ல போட்டதுனாலே அந்த தண்ணீர் மதுரமாக மாறிற்று. இப்ப தங்களை ரட்சித்த அந்த தேவனுடைய சத்தத்தை கேட்டு அவர்களை கைக்கொள்ளுவர்களுக்கு அவர் பரிகாரியாக கர்த்தர் என்பதை அவர் என்ன பண்ணாருங்க காண்பித்ததை பார்க்கிறோம். 1 பேதுரு 2:24 திருப்பிக் கொள்ளுங்கள். 1 பேதுரு 2:24. நாம் பாவங்களுக்கு சென்று நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். நான் உங்கள் பரிகாரியாக கர்த்தர் சொன்னதுக்கும் அவர் தழும்புகளால் குணமானீர்கள் சொல்ல ஏதாவது வித்தியாசம் இருக்கா? எப்படி ஒரு தண்ணீர்ல கசப்பான தண்ணீர்ல மரத்துண்டை போட்டோன்னு அது மதுரமாக மாறிச்சோ அதே போல கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்தினால உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்து சிலுவையில நிறைவேற்றக்கூடிய சம்பவத்தை முன் அடையாளமாக திஷ்டாந்தமாக சரித்திரமாக தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காண்பிச்சிருக்கிறாருங்க. மோசேக்கு கட்டையை தூக்கி போட சொன்னாரு, போட்டாங்க. கசப்பா இருந்த தண்ணி மதுரமாக மாறிட்டு. அதே போல நீங்கள் பாவத்திலிருந்து உங்களுக்கு மரணத்திலிருந்து நரகத்துக்கு போக வேண்டிய அந்த பாதையிலிருந்து இயேசு கிறிஸ்து தம்முடைய சிலுவை மரணத்தினாலே அவர் ரத்தம் சிந்ததினாலே அவர் உங்களுடைய பாவங்களுக்கு மரித்தார் என்று விசுவாசிப்பதனாலே தேவன் உங்களை ரட்சித்துட்டாருங்க. இப்ப உங்களுடைய கசப்பான வாழ்க்கை மாறி மதுரமான வாழ்க்கையா மாறி இருக்கும். கஷ்டங்கள் மத்தியிலும் உங்களால் சந்தோஷமா இருக்க முடியும். துன்பங்கள் மத்தியிலும் சந்தோஷமாக இருக்க முடியும். துயரங்கள் சோதனைகள் மத்தியிலும் உங்களால் சந்தோஷமா இருக்க முடியுங்கிற. எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள்னு ஆண்டவர் சொல்றாரு. சோதனைகள் உபத்திரங்கள் உங்களுக்கு உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உங்களோட கூட இருக்கிறேன்கிறார். அப்ப உங்களோட கூட இருக்கிற ஆண்டவர் சோதனைகள் மட்டும் உங்களை விட்டுட்டு போலங்க. வனாந்தர மத்தியில 3 நாள் அவர்களை வழிநடத்தின ஆண்டவர், மாராவினுடைய தண்ணீரின் போது சோதனையின் போது அவர்களோட கூட இருந்த ஆண்டவர், அவர்களை ஆசீர்வதிக்கு திட்டம் வைத்த ஆண்டவர், அவர்களை குணப்படுத்துவதற்கு சித்தமுடையவராக இருந்தாருங்க. அந்த குணம் அடைந்தவர்கள் தான் என்ன பண்றாங்கன்னு பாக்குறோம். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் இப்ப 27 பாருங்க. பின்பு அவர்கள் ஏலிமுக்கு வந்தார்கள். அங்கே 12 நீரூற்றுகளும் 70 பேரிச்ச மரங்களும் இருந்தது. அங்கே தண்ணீர் அருகே பாளையம் இறங்கினார்கள். எதுக்கு 12 நீரூற்று, எதுக்கு 70 பேரிச்ச மரம்? வெரி குட். இப்ப எபிரேயர்களை பொறுத்தளவு அவர்கள் ஒரு முழுமையான ஒரு பூர்ணமான விஷயத்தை காண்பிப்பதற்கு அவங்க பயன்படுத்துற நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா 12. 12ன்னா அது ஒரு முழுமை. 70ங்கிறது அது ஒரு முழுமையை குறிக்கக்கூடிய 7. அதே மாதிரி 7ங்கிறது ஒரு முழுமையை குறிக்கக்கூடிய பரிபூர்ணத்தை குறிக்கக்கூடிய வனாந்தரத்துல 12 நீரூற்று இருக்குமா? அதுவும் இல்லாம இவங்க எங்க பாளையம் இறங்கினார்கள்? தண்ணீர் அருகே. வனாந்தரத்துல தண்ணீர் அருகே. இதை விட ஒரு செழிப்பான சூப்பரான ஆசீர்வாதமான ஒரு இடத்துல அந்த ஜனங்கள் போய் சேர முடியுமா? வனாந்தரத்துல. அப்ப சோதனைகளுக்கு அப்புறம் வரக்கூடிய ஆசீர்வாதத்தை நீங்க பாருங்கிற. நமக்கு திஷ்டாந்தமா ஆண்டவர் ஏற்கனவே சரித்திர நிகழ்வா பதிவு செய்து வச்சிருக்கிறாருங்க. உங்களுக்கு வருகிற சோதனைகள் மத்தியில நீங்கள் வெற்றி கொள்ளும் போது தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஏழ்மை ஆசீர்வாதமாக தந்தார். அதே போல நீங்களும் சோதனைகளை மேற்கொண்டு வரும்போது நீதியின் பலனாகிய சமாதானத்தை உங்களுக்கு ஆசீர்வாதமா தராருங்க. அந்த ஆசீர்வாதமாகிய அந்த தண்ணீர் அருகே அவர்கள் பாளையம் பெருங்கி அவர்கள் பரிபூர்ண அந்த ஆசீர்வாதத்தில் கடந்து வந்தது போல நீங்களும் நித்திய ஆசீர்வாதத்திலே கடந்து வருவதற்கு சோதனைகளை கண்டிப்பாக கடந்து வந்தே ஆகும்.
சோதனைகள் இல்லாமல் இருப்பீர்களானால், சிச்சைகள் இல்லாமல் இருக்குமானால், நீங்கள் தயவு செய்து இன்றைக்கு ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் செவி கொடுத்து அவரிடமாக மனம் திரும்புங்கள். தேவன் நான் என்ன சொல்றேன், மாறால கசப்பான தண்ணீர் இருந்துச்சுல, 12 நீரூற்றியும் ஆண்டவர் கசப்பா தந்திருக்க முடியுமா? முடியாதா? ஏன் கொடுக்கல ஆண்டவர்? ஆண்டவர் கசப்பை தந்து வெறுப்படைய விரும்புகிற ஆண்டவர் உங்க ஆண்டவர் கிடையாதுங்க. உங்களால எது தாங்க முடியும்னு ஆண்டவருக்கு தெரியும். எவ்வளவு தாங்க முடியும்னு உங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு தான் ஆண்டவர் என்ன பண்றாரு, சோதனைகளை தருவாரு. நீங்கள் வெறுப்படைவதற்காக சோதனைகளை தருவதில்லை, நீங்கள் வெறுப்படைகிறதுக்காக மதுரத்தை அவர் என்ன பண்றது இல்ல, தருவதில்லை. சோதனைகளை கடந்து வந்ததுனாலே அதனுடைய மதுரத்தினுடைய இது அவங்களுக்கு ஹையா தெரிஞ்சிடும். கரெக்டா? இந்த கசப்பான தண்ணீரை குடிச்சதுனால தானே ஏலிம்ல 12 நீரூற்றுகளுடைய அருமைகள் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா? தெரிஞ்சிருக்காதா? அதே போல சோதனைகளிலிருந்து நீங்கள் கடந்து வந்து கசப்பு தண்ணீரிலிருந்து மதுரமான தண்ணீர் இடத்தில் வரும்போது, அதாவது பாவத்திலிருந்து உங்களுடைய பாவம் மன்னிக்கப்பட்டு கிறிஸ்துவின் இடத்தில் நீங்க வந்த போது தேவன் உங்களை பரிசுத்தமாக்குறவராக இருக்கிறாருங்க. தம்மை போல உங்களை பரிசுத்தமாக்குவதற்கு தாங்க தேவன் சோதனைகளை அனுமதிக்கிறாரு. இன்றைக்கு சாத்தியமற்றவைகளாக கசப்பாக காணப்படுகிறவர்கள் உங்களுக்கு தேவன் மதுரமானதாக மாற்றி தர வல்லவர் தாங்க உங்களுடைய தேவன். புரியுதுங்களா? ஒருவேளை இன்னைக்கு சாத்தியமற்றதா இருக்கலாம், இது எப்படி நடக்கணும் உங்ககிட்ட கேள்வி இருக்கலாம். எனக்கு அதுக்கு பதில் தெரியாது. ஆனா பதில தருகிற சாத்தியமாக்குகிற தேவன் இருக்கிறார், என்னால அதை சொல்ல முடியும். நேற்று சகோதரர்கள்ட்ட நாங்க பேசும்போது அது அந்த நம்பிக்கை தான் கொடுத்தோம். உங்களுடைய வாழ்க்கையை சந்தோஷமா மாத்த முடியும், எங்களுக்கு தெரியும். நான் சொல்றேன் எப்படின்னு கேட்டீங்கன்னா என்கிட்ட பதில் இல்ல. ஆனா என் ஆண்டவர் திஷ்டாந்தமா சொல்லி இருக்கிறாரு, என் ஆண்டவர்னால பண்ண முடியும், நான் நம்புறேன். நான் உணர்ச்சி வசப்பட்டு பேசல, நான் தெளிவா தான் பேசுறேன், உணர்வடைந்துதான் பேசுறேன். தேவன் எனக்கு அனுபவத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறாரு. ஒருவேளை இன்னைக்கு இந்த பேசுறதுக்காக எனக்கு இந்த பழைய அனுபவங்களை தேவன் எனக்கு வழிநடத்தி கூட்டிட்டு வந்திருக்கலாம். அந்த சோதனைகளை நான் அதை சந்தோஷமா தான் மேற்கொண்டேன். இப்ப நீதியின் பலனாகிய கனிகளை நான் பார்க்கிறேன். அநேக சகோதர உருவாகிறத பாக்குறேன். என்னுடைய குடும்ப ஆண்டவருக்குள்ள வளர்கிறத பாக்குறேன். என்னுடைய பிள்ளைகளை ஆண்டவர் இடத்துல சேர்க்கறதுக்கான வழி நடத்தல நான் இருக்கிறேன். இது எல்லாத்தையும் ஆண்டவர் எனக்கு இந்த வழிகள்ல தாங்க கொண்டு வந்து தாங்க பண்றாரு. உங்களுக்கும் அதே வழிகள்ல நீங்க வந்தீங்கன்னா நீங்கள் ஆண்டவருக்கு புத்திரர்களாக இருக்கிறீங்க. வேற வழியில போயிட்டு எல்லாத்தோடையும் சமரசம், யாரு கூட எந்த பிரச்சனை இல்லை, எதெல்லாம் எப்படி எல்லாம் சால்வ் பண்ணணுமோ அப்படி நான் சால்வ் பண்ணிக்கிறேன், என் சுய முயற்சியில எல்லா பிரச்சனையும் நான் சால்வ் பண்ணிடுவேன் நினைச்சீங்கன்னா நீங்க ஆண்டவருக்கு பிள்ளைகளா இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு யோசிச்சு பாருங்க. பிரச்சனைகள் உங்களை மூழ்கடிக்கும் போது நீங்கள் தேவனை நோக்கி பார்க்கணுங்க. பிரச்சனைகளை பார்த்து பயந்து விடக்கூடாது. யாரை நோக்கி பார்க்க வேண்டும்? தேவனை நோக்கி பார்க்கும் போது தேவன் அந்த பிரச்சனைக்கான தீர்வை தராங்க. பிரச்சனை அனுமதிக்கிறது யாரு? அப்ப அதுக்கான தீர்வு யார்கிட்ட இருக்கு? ராஜாட்டு இருக்கா? சீமோன் இருக்கா? எட்வின் இருக்கா? எங்க கிட்ட கிடையாது. பிரச்சனையை அனுமதிக்கிற தேவன்கிட்ட தான் இருக்கு. உங்க பிரச்சனையை ஆண்டவர் இடத்துல சொல்லுங்க. அவருடைய சத்தத்தை நீங்க கேட்டீங்கன்னா, நீங்க பேசுகிற சத்தத்தை அவர் கேட்க மாட்டாரா? நீதிமான்களுடைய ஜபத்துக்காக செவிகளை திறந்து வைத்திருக்கிற தேவன் நீங்க விசுவாசிக்கிற தேவன். அப்ப உங்களுக்கு சோதனைகள் வரும்போது நீங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க, ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாரு. நீங்கள் பலனடைந்து பூரணம் அடைந்து சோதனைகளை மேற்கொண்டு சமாதான பலனை பெற்று நீங்கள் பரிபூர்ண நித்திய சந்தோஷத்துக்குள்ள கடந்து போயிட்டு இருக்கீங்க. அப்ப சோதனைகள் வருவது நல்லது. கரெக்டுங்களா தப்பா? அப்ப சாத்தியமற்ற சூழ்நிலைகளை சாத்தியமாக மாற்றுவது உங்களை சிருஷ்டித்த தேவனால மட்டும்தாங்க முடியும். பிரச்சனைகள் மத்தியில உங்களுக்கு மங்களாக தெரியக்கூடிய பாதைகளை சத்தியத்தினுடைய வெளிச்சத்துல நீங்கள் தெளிவாக பார்க்க முடியுங்க. பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் இங்கதான் இருக்குது. நீங்க பூசாரிட்ட போய் கேட்காதீங்க, குறி சொல்ற போய் கேட்காதீங்க, போதகரங்கிற போறதில்ல, ஆண்டவரை விசுவாசிக்கிறேன் போயில நடிக்கிறவங்கிட்ட போய் கேட்காதீங்க. அன்னைக்கு மக்களை வழி நடத்தின வேத பார்க்கிறோம், பரி செய்யறோம், சதி செய்யறோம், தேவனை விட்டு ஜனங்கள் வழி விழுவதற்கு வேலை செஞ்சாங்க. இன்னைக்கு அதே மாதிரிதாங்க ஊழியர்கள் இருக்கிறாங்களா இல்லையா? சரி, தேவன் ஏன் அதை அனுமதிக்கிறாரு? தேவன் அனுமதிக்கிறாரா இல்ல பிசாஸ் அனுமதிக்கிறாங்க? அவங்க அதை விரும்புறதுனால தேவன் அவங்க இஷ்டத்துக்கு விட்டுருவாருங்க. அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு யாருமே சாக்கு போக்கே சொல்ல முடியாது. எல்லாத்துக்கும் தேவன் அவருடைய சத்தியத்தை வெளிப்படுத்துறாருங்க. ஒரு கெட்டு போகிறத விரும்பாத தேவன் தான் நீங்கள் விசுவாசிக்கிற தேவன். ரட்சிப்புக்கான செய்தி அவங்க கேட்டிருப்பாங்க,
மனம் திரும்புதலுக்கான அந்த சத்தத்தை அவங்க கேட்டிருப்பாங்க. அவர்கள் தங்கள் இருதயத்தை கடினப்படுத்திருப்பாங்களே தவிர தேவன் யாரையும் அந்த வழி விலக தேவன் செய்யவே மாட்டாருங்க. பிசாசு அவங்களுடைய கண்களை குருடாக்கி வச்சிருக்கிறான். அவங்க விரும்பினதை அவங்க விருப்பப்படி செய்வதற்கு தேவன் பின்னாடி அனுமதிச்சிருவார். ஆனா அவங்க மனம் திரும்புவதற்கான சந்தர்ப்பம் இப்பொழுது இருக்குது. ஒருவேளை அவர்கள் சத்தியத்தை கீழ்ப்படுதா இப்பவும் ஆண்டவர் பக்கம் வரலாங்க. அவங்க வராம இருக்காங்கங்க. ஆண்டவர் அவங்கள வர விடாம தடுக்கலங்க. அவங்க தாங்க வராம இருக்கிறாங்க. அப்ப உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றும் மெய்யான தேவனை நீங்கள் நம்பும் போது அந்த தேவன் பிரச்சனைகள் சோர்வுகள் மத்தியில உங்களை சந்தோஷமாக சமாதான வழிநடத்த தேவன் உதவி செய்கிறதாக இருக்கிறாருங்க. அதனால பிறருடைய பகைமை, புறக்கணிப்பு, அவதூறு, அவமானம், துன்புறுத்தல் இது எல்லாவற்றையும் அனுமதிப்பது யாருதான்? உங்களை திட்டுறாங்களா, அதை அனுமதிக்கிறது யாரு? உங்களை அவதூறு பேசுறாங்களா, அனுமதிக்கிறது யாரு? புறக்கணிக்கிறாங்களா, அனுமதிக்கிறது யாரு? துன்புறுத்துறாங்களா, அனுமதிக்கிறது யாரு? சோதனைகள் வருதா, அனுமதிக்கிறது யாரு? உங்களை ரட்சித்த தேவன் அனுமதிக்கிறாருங்க. நிரந்தர நித்திய ஆசீர்வாதத்துக்குள்ள போவதற்காக சில சோதனைகள் வழியாக வழிநடத்துறாரு. சோதனை மதத்துல ஆண்டவர் இல்ல நீங்க நினைச்சு சோர்ந்து போயிடாதீங்க. உங்களை ரட்சித்த தேவன் உங்களோட கூட தான் இருக்கிறாரு. அந்த சோதனை மத்தியில் அவரை நம்பி அவரை சார்ந்து இருக்கும் போது சாத்தியமற்றவைகளை சாத்தியமாக்குகிற தேவன் உங்களுக்கு விடுதலை தருவாருங்க. அப்ப உங்களை பாவங்களிலிருந்து ரட்சித்த அவருடைய வல்லமையும் மகத்துவத்தையும் மறந்துடாதீங்க. இஸ்ரேல் ஜனங்கள் மறந்துட்டாங்க. அவ்வளவு பெரிய 10 வாதைகளை பார்த்து, செங்கடலை பிளந்த தேவனை பார்த்து, 3 நாள் வனாந்தர பிரயாணத்துல கசப்பான தண்ணீரை பார்த்த உடனே யார மறந்துட்டாங்க? தங்களை தம்முடைய வல்லமையுள்ள கரத்தினால மீட்ட தேவனை மறந்துட்டாங்க. நான் என்ன சொல்றேன், உங்களை சோதனைகள், நீங்கள் ரட்சிக்கப்பட்டு தேவனால் சோதனைகள் உங்களுக்கு அனுமதிக்க போது உங்களை ரட்சித்த தேவனுடைய மகத்துவத்தை மறந்துடாதீங்க. வல்லமையாய் தம்முடைய ஒரே பேரான குமாரனை கொண்டிருந்த அந்த ரட்சித்த தேவன் உங்களுடைய சோதனைகள் மத்தியில் உங்க கூட தாங்க இருக்கிறாரு. அப்ப அவருடைய கிருபை மற்றும் அன்பு, இரக்கம், தயவினாலே நீங்கள் உங்கள் பாவங்களிலிருந்து நீங்கள் மனம் திரும்பி அவருடைய பரிசுத்தம் மற்றும் நீதியில அவருடைய ஞானத்தில நீங்கள் வளரும் போது தேவன் ஒரு தகப்பனை போல உங்களை சிச்சைகள் மத்தியில தான் என்ன பண்றாருங்க, மத்தியில தான் வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். உங்களுடைய கசப்பு மதுரமாக மாறும். நாம் எந்த ஒரு துன்பத்துக்கும், துயரத்துக்கும், புறக்கணிப்புக்கும், அவதூறுக்கும், அவமானத்துக்கும் முறுமுறுக்க கூடாது. இவன் அப்படி செஞ்சுட்டான், அவன் இப்படி செஞ்சுட்டான், என் பொண்டாட்டி இப்படி செஞ்சுட்டான், என் புருஷன் இப்படி செஞ்சுட்டான், என் பிள்ளைகள் இப்படி செஞ்சுட்டான், இப்படி நம்ம என்ன பண்ணக்கூடாது? முறுமுறுக்க கூடாது. நீங்கள் அவர்களுக்கு எதிராக பேசுவீர்களானால் நீங்கள் உங்களை அனுமதிக்கிற தேவனுக்கு எதிராக பேசுறீங்கன்னு அர்த்தம். கல்யாணம் ஆகி பல ஆண்டுகள் ஆனதுக்கு அப்புறம் கணவன் எனக்கு இப்படிப்பட்ட கணவன் வாச்சிட்டானேன்னு முறுமுறுக்கிறவங்க இருக்கதாங்க செய்யறாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? பல சாகர தருவாயிலும் கூட என்ன சொல்றாங்க, எனக்கு இப்படி பண்ணி பொண்டாட்டி தான் ஆண்டவன் கொடுத்துட்டான்னு சொல்றாங்களா இல்லையா? அப்ப இது யாருக்கு விரோதமா? அந்த மனைவிக்கு விரோதமா பேசுறதா? எவ்வளவோ சொல்லிட்டேன், என் பிள்ளைங்க உருப்படாம போயிடுச்சுங்கிறானு. யாருக்கு விரோதமா பேசுற நீ? உன் பிள்ளைய கொடுத்தது யாரு? உனக்கு ஏற்ற துணையை கொடுத்தது யாரு? உனக்கு ஜீவனை கொடுத்த அந்த தேவன் தானே? உன்னை இலவசமா வச்சுட்டு அந்த தேவன் தானே? ஏன் உன்னால சந்தோஷமா கணவனை ஏற்றுக்கொள்ள முடியல? ஏன் உனக்கு சந்தோஷமா மனைவியை ஏற்றுக்கொள்ள முடியல? உங்களால ஏன் பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ள முடியல? அவர்கள் தத்தியா இருக்கலாம், அறிவில்லாம இருக்கலாம், பலவீனமா இருக்கலாம். எப்படி இருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு அந்த பிள்ளைகளை தாங்க கொடுத்திருக்கிறாரு. உங்களால கவனிக்க முடியும், தெரிஞ்சுதான் கொடுத்திருக்கிறார். நீங்கள் சோர்வடைய வேண்டி கொடுக்கல, நீங்க வளர்வதற்கேக கொடுத்திருக்கிறார். நீங்கள் அவரை பற்றி அறிந்து கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக, முறுமுறுக்க வேண்டும் என்பதற்காக கொடுக்கல. நீங்கள் அவரை பற்றி அறிந்து கொண்டு அவரிடம் நீங்கள் வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் ஏறெடுக்க வேண்டும் என்பதற்காக கொடுத்திருக்காரு. அப்படி யோசிங்க. உங்களுடைய பிரச்சனைகளும் உங்களுடைய அவதூறுகளும் அவங்க சின்னதா தெரியுங்கிறார். ஆண்டவர் பெருசா தெரியுமா? பிரச்சனை சின்னதா தான் தெரியுமா தெரியாதா? அப்படி பார்க்க பழகுவீர்களானால் நீங்கள் தேவன் பக்கமா நீங்க ரொம்ப நெருக்கமா போயிட்டு இருக்கீங்க. நித்திய அந்த சமாதானம் பலனை பெற்றுக்கொள்றதுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அதனாலதான் இயேசு கிறிஸ்து தம்மை பின்பற்றுகிற சீடர்களை பார்த்து சொல்லுகிறார். லூக்கா 9:23 மட்டும் பார்த்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். லூக்கா 9:23. பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து
தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். கிறிஸ்துவை பின்பற்றுபவர்களுக்கு அனுதினமும் சோதனை வரும். ஒன்லி சோதனையில இருப்பீங்க, இல்லைன்னா சோதனையில இருந்து அப்பதான் வெளியே வந்திருப்பீங்க, இல்லைன்னா அடுத்த சோதனைக்கு ஆயத்தமா இருப்பீங்க. இது எதுவுமே இல்லைன்னா நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு யோசிச்சு பாருங்க. இது எல்லாமே இருக்குன்னா நீங்கள் சந்தோஷமாக சிலுவையை அனுதினமும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றுகிறவர்களாக இருங்கள். ஏனென்றால் ஒருவன் அவரை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுக்கிறவனாக இருக்கணும். இங்க இருக்கிற உங்களுடைய ஜீவன் உங்களுக்கு சொந்தம் இல்ல, உங்களுடைய மனைவி உங்களுக்கு சொந்தம் இல்ல, உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு சொந்தம் இல்ல, இந்த இடம் உங்களுக்கு சொந்தம் இல்ல, இந்த வீடு உங்களுக்கு சொந்தம் இல்ல, உங்க கார் உங்களுக்கு சொந்தம் இல்ல, உங்களுக்கு இருக்கிற பணம் எதுவுமே உங்களுக்கு சொந்தம் இல்ல. இதெல்லாம் யார் கொடுத்தது? தேவன் கொடுத்தது. உங்களை ரட்சித்த வல்லமையாய் தம்முடைய ஒரே பேரான குமாரனை கொண்டு ரட்சித்த அவருடைய சரீரமாகிய சபையில பரிசுத்த ஆவியினால இணைத்த தேவனுடையதுங்க. எல்லாம் தேவனுடையது. எல்லாவற்றையும் தம்முடைய வல்லமையில வார்த்தையினாலே தேவன் 6 நாட்கள்ல சிருஷ்டித்தார். எல்லாம் அவருடையது என்று நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் உங்களை வெறுக்க முடியும். நீங்கள் அனுதினமும் அவரை பின்பற்றுவதற்கு உங்களுடைய சிலுவையை சுமந்து கொண்டு அவரை பின்பற்றுவதற்கு அவரை சார்ந்து நடக்க முடியும். அப்ப சீசர்கள் என்பவர்கள் அனுதினமும் அவரை பின்பற்றி நடக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இன்னைக்கு ஒரு நாள் நடந்துட்டு நாளைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கு அடுத்த நாள் நடக்கிறவங்க சீசர்களா இருக்க வாய்ப்பு இல்லை. அனுதினமும் அவரை பின்பற்றி நடக்க வேண்டும். எல்லா சோதனைகளின் மத்தியிலும் அவரை பின்பற்றி நடத்த வேண்டும். நித்திய ஆசீர்வாதத்துக்கு நேராக நீங்கள் போகிறீர்கள் என்றும் நீதியாகிய சமாதான பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிறீர்கள் என்றும் உங்களை ரட்சித்த அந்த வல்லமையுள்ள தேவன் உங்களோட கூட இருக்கிறார் என்றும் அவருடைய வார்த்தைகள் ஆலோசனைகளாக உங்களுக்கு வெளிச்சமாக இருக்கிறது என்றும் இந்த வெளிச்சத்திலே உங்களுடைய பாதைகளை தெளிவாக பார்த்து நீங்கள் பிரயாசப்பட வேண்டும் என்றும் பிரச்சனைகள் வருவதற்கு முன்பாகவே சோதனைகள் வருவதற்கு முன்பாகவே எச்சரிப்பு அடைந்தவர்களாக அதை எதிர்கொள்ள வேண்டும் என்றும் தேவனுடைய ஞானத்தினாலே நீங்கள் வழிநடத்தப்படும் போது நீங்களும் அவரை போல பரிசுத்தத்தை மேல் அவரை போல பரிசுத்தமாகி பரிசுத்த உள்ளவர்களாக பரிசுத்தம் ஆகுகிறவர்களாக நீங்களும் மாறுவீர்கள். ஒரு நாள் அந்த பரிசுத்தராகிய அந்த தேவனோட கூட ஒரு நாள் போய் சேர்கிறவர்களாக மாறுவீர்கள். ஓகேங்களா? கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவாராக. யாவரும் தலைகளை தாத்தி தேவனை நோக்கி நம்புவாங்க. வானத்துக்கு பூமிக்கு ஆண்டவராக இருக்கிறாங்க நல்லா கர்த்தாவே, ஆண்டவரே இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த நாளில் நாங்கள் பேசின ஆண்டவரே நாங்கள் சிந்தித்த எங்களுடைய ஆண்டவரே இருதயத்திலிருந்து வெளிப்பட்ட எல்லா வார்த்தைகளும் தேவன் அறிந்தவராக இருக்கிறீர். ஆண்டவரே சத்தியத்தின் அடிப்படையில அந்த சரித்திர நிகழ்வுகளின் அடிப்படையில முதல் வார்த்தைகளை நாங்கள் கற்றுக்கொண்டு எங்களுடைய இருதயத்துல ஆண்டவரே அதை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். அதை வார்த்தைகளாக வெளிப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வெளிப்படுத்தின வார்த்தைகளை நாங்கள் விசுவாசிக்கவும் கீழ்ப்படியும் தேவன் உதவி செய்யணுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே எங்களுடைய வெற்றிகளின் போது மாத்திரம் நாங்கள் உண்மை நோக்கி பார்க்காமல் எங்களுடைய சோதனைகளின் போதும் நாங்கள் உண்மை நோக்கி பார்க்க தேவன் எங்களுக்கு உதவி செய்யணுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவர் உமது நித்திய அந்த சமாதானத்தை சந்தோஷத்தை உம்மிடத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்டு ஆண்டவரே உம்முடைய பரிசுத்தத்தை ஆண்டவரே நாங்கள் பூமியில நிலைநாட்ட உண்மை போல நாங்களும் பரிசுத்த ஜீவியம் ஜீவிக்க உம்முடைய ஞானத்தினாலே நாங்கள் வழிநடத்தப்பட தேவன் எங்களுக்கு உதவி செய்யணுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவர் கற்பித்த எங்களுக்கும் ஆண்டவரை கற்றுக்கொண்ட உமது பிள்ளைகளுக்கும் தேவன் இரக்கம் பாராட்டி இன்னும் தொடர்ந்து நாங்கள் வளர்ந்து கனியுள்ள ஜீவியம் ஜீவிக்க தேவன் எங்கள் கிருபை பாராட்டும். வருகிற நேரங்களை பொருட்படுத்தி வழிநடத்தலுமாய் சர்வவல்லமை இந்த கிருபையில இயேசு கிறிஸ்து ஜெயிக்கிறோம் நல்ல பிதாவே. தேங்க்யூ.